Good morning students. Today onwards we are going to start our second term. Okay. In second term your first lesson is output device. We already know that what is output. What is output? The result which we are seen in the monitor, or we are taking the result from the printer. So these are called output. Okay, now we are going to discuss about output device. இப்போ இந்த output device outputலாம் எதுலேருந்து எந்த திங்ஸை யூஸ் பண்ண நம்ம எடுக்கிறோமோ that things are called output device. Okay. We know that for any work that is done in computer, the output is obtained. Okay, the output is obtained. These outputs are received through the specific peripherals called output device. So இந்த அவுட்புட்லாம் வந்து எந்த டிவைஸை யூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோமோ அதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், அவுட்புட் டிவைசஸ் சொல்கிறோம். ஓகே, த மோஸ்ட் காமன் அவுட்புட் டிவைசஸ் ஆர் மானிட்டர், பிரிண்டர், ஹெட்ஃபோன் அண்ட் ஸ்பீக்கர். தீஸ் ஆர் கால்ட் த மோஸ்ட் காமன் அவுட்புட் டிவைஸ். வாட்? The most common output devices are monitor, printer, headphone and speaker. These are also some specialized output device like plotter, braille embasser, which are used for specific purpose. Okay, so most common output device enamba monitor, printer, headphone and speaker. Okay va, so இதுதான் வந்து நம்ம most common output device நம்ம யூஸ் பண்றோம். So monitor na enna? Monitor is a display unit. Okay va, monitor is a display unit. It is a display device which shows the output on the screen. The monitor is associated with the output device, so it displays the data that are keyed in the form of the keyboard. It is also known as visual display unit. The output that is displayed on the monitor screen is called soft copy. There are two types of monitors. One is CRT and another one is LCD. Okay va, one is CRT and another one is LCD monitors. ஸோ இந்த மானிட்டர் வந்து நம்ம டிஸ்பிளே யூனிட்ங்கிறோம். நம்ம கீபோர்டு மூலயமா என்னென்ன இன்புட் கொடுக்குறோம், மவுஸ் மூலயமா என்னென்ன இன்புட் கொடுக்குறோமோ அதெல்லாம் வந்து ஒரு சாஃப்ட் காப்பியோ ஒரு சாஃப்ட் திங்ஸாக நம்ம என்ன பண்ணுறோம், மானிட்டரில் டிஸ்பிளே பண்ணோம். அதை நம்ம பார்த்து அந்த ரிசல்ட்டை கிளியராக தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த மானிட்டரில் டூ டைப்ஸ் இருக்குது. ஒன் இஸ் சிஆர்டி அண்ட் அனதர் ஒன் இஸ் எல்சிடி. ஸோ சிஆர்டி மானிட்டர்ஸ்னால் என்ன? சிஆர்டி மானிட்டர்ஸ்னால் பெரிய ஷேப்பில் இருக்கும்ப்பா, நம்ம லேபில் இருக்குது. ஓகேவா, ஸ்கூல் ஓப்பன் பண்ணே வி வில் சி. ஸோ ஓல்டன் டேஸில் யூஸ் பண்ணுவாங்களே, நவ டேஸ் ஆல்சோ வி ஆர் யூஸிங், பட் வந்து அதிகமாக வந்து எல்சிடி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சிஆர்டி மானிட்டர் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸாக இருக்கும், கொஞ்சம் வெயிட் அதிகமாகவும் இருக்கும். இந்த எல்சிடி மானிட்டர் கம்பேர் பண்ணும்போது சிஆர்டி மானிட்டர்ஸ் வெயிட் அதிகமாக தான் இருக்கும். The monitors made of cathode ray tube are called CRT. CRT means what? Cathode ray tube. It looks like a television. TV shape இருக்கும். It occupies much space and consumes more electric power than TFT LCD monitors. ஸோ இந்த சிஆர்டி மானிட்டர்ஸ் வந்து எல்சிடி மானிட்டருக்கு கம்பேர் பண்ணும்போது இதுக்கு வந்து அதிகமான பிளேஸ் தேவை. ஓகேவா, நம்ம வந்து ஒரு டேபிளில் வைக்கிறனாலும் அதிகமான இடம் எடுத்துக்கும். அதே சமயம் எலக்ட்ரிக் பவர், கரண்ட் பவர் வந்து அதிகமாக எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எல்சிடி மானிட்டர்ஸ். The liquid crystal display monitors are nowadays made of thin pixel on the screen which are packed with the tiny transistors. Present generations computer use only TFT LCD monitors for its rich color definition and sharp image quality. ஸோ அந்த சிஆர்டி மானிட்டர் கம்பேர் பண்ணும்போது நம்ம எல்சிடி மானிட்டர் வந்து ரொம்ப தின் ஷேப், அதாவது எப்படி இருக்கும், ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். டேபிளில் வச்சுக்கிறதும் அதிக இடம் தேவைப்படாது. அதே சமயம் எலக்ட்ரிக் பவர் கம்மியாகவும் எடுத்துக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இமேஜ் குவாலிட்டிலாம் வந்து அதிகமாக இருக்கும், கலரெல்லாம் பக்காவாக இருக்கும். ஓகேவா, ஸோ நம்ம பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். அந்த சிஸ்டத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த எல்சிடி மானிட்டர் வந்து கொஞ்சம் ஓகேவா கம்மியாக இருக்கும், எல்லாமே அதிகமாக இருக்கும், பவர்லாம் வந்து நம்ம கம்மியாக தான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பிரிண்டர். ஸோ பிரிண்டர் என்னது? பிரிண்டர் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த அவுட்புட் டிவைஸ். ஸோ நம்ம மானிட்டரில் பார்க்குறது எல்லாமே பிரிண்டர் மூலியமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், பேப்பரில் பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பிரிண்டர்லேருந்து எடுத்துக்கிறது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் காப்பி. ஸோ சாஃப்ட் காப்பிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம்ல,
மானிட்டரில் பார்த்துக்கிறது எல்லாமே சாஃப்ட் காப்பி. இதை வந்து ஒரு பேப்பரில் பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா அது வந்து ஹார்ட் காப்பின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த பிரிண்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? த பிரிண்டர் இஸ் த அவுட்புட் டிவைஸ் விச் ஃபெசிலிட்டேட்ஸ் அஸ் டு கெட் த அவுட்புட் இன் த பிரிண்டட் ஃபார்மேட் கால்ட் ஹார்ட் காப்பி. ஸோ இந்த பிரிண்டட் ஃபார்மேட் நம்ம எடுத்தோம்னா அது பேர் என்னது? ஹார்ட் காப்பின்னு சொல்கிறாங்க. தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரிண்டர்ஸ் யூஸ்டு வித் கம்ப்யூட்டர்ஸ். தே ஆர் டாட் மேட்ரிக்ஸ், இன்ஜெக்ட், லேசர் அண்ட் மல்டிபர்பஸ் printers. So this kind of printers are available. Dot matrix printers, inkjet printers, laser printer and multi-purpose printer. Okay. So dot matrix printers na enna paapom. It is used to print only characters, not pictures. So character mattum idu print pannum, picture print pannadhu. It consumes much space and time. ஸோ அதிகமான இடம் கேட்கும். இந்த பிரிண்டர் வைக்கிறது வந்து அது பெரிய இடம் வேணும், கொஞ்சம் பார்க்கவே பெருசாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டைமு கொஞ்சம் அதிகமாகும். We can print on continuous sheets and take carbon copies in this printer. These printers are used in electricity boards to produce electric bills. ஸோ இதை வந்து இந்த பிரிண்டர் வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டில் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பில் எடுக்கிறதுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்ஜெக்ட் பிரிண்டர். This printers produce a very high quality printout. ஸோ இந்த இன்ஜெக்ட் பிரிண்டர் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான பிரிண்ட் அவுட்டை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஆர் இன் யூஸ் சின்ஸ் 1951. 1951 என்ன பண்ணுறோம், இந்த இன்ஜெக்ட் பிரிண்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா லேசர் பிரிண்டர். திஸ் பிரிண்டர் வேர்ஸ் கமர்ஷியலி இன்ட்ரோடியூஸ்ட் இன் 1976. ஸோ பொருளாதார ரீதியாக எப்போ இது பண்ணாங்க? 1976 அதை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. தே டு நாட் மேக் நாய்ஸ் வைல் பிரிண்டிங். ஸோ இந்த பிரிண்டர் பிரிண்ட் பண்ணும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாய்ஸ் இருக்காது. அதே ஃபஸ்ட்டு பிரிண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சவுண்டு வரும். ஓகேவா? அந்த பிரிண்டர் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும், லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆகிட்டே இருக்கிறதுக்கு வந்து நமக்கு ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த லேசர் பிரிண்டரில் வந்து அந்த சத்தம் கேட்காது அப்படின்னு சொல்கிறாங்க. They do not make noise while printing, though this quality of print is higher than inkjet. So inkjet printer compare பண்ணும்போது இதோட குவாலிட்டி வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்பீக்கர். ஸோ ஸ்பீக்கர் ப்ரொடியூஸ் ஆடியோ அவுட்புட். ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரில் வந்து ஆடியோ அவுட்புட்டாக கிடைக்கும். ஸ்பீக்கரில் வந்து நம்ம என்ன செய்யலாம்னா நம்ம கொடுக்குற ஒரு ஆடியோ வந்து அவுட்புட் அது ப்ளே பண்ணோம், நமக்கு அவுட்புட்டாக கேட்குதா சவுண்டாக சத்தமாக. ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், அது ஒன் ஆஃப் த அவுட்புட்டு சிஸ்டத்தில் ப்ளே ஆகுது. நமக்கு வந்து ஸ்பீக்கர் மூலமாக நமக்கு அந்த ஆடியோவில் வந்து ஆடியோபிளாக இருக்குது, அந்த சாங்ஸோ மியூசிக் ஏதோ வந்து ஆடியோபிளாக இருக்கும்போது சரி அது ஒன் ஆஃப் த அவுட்புட்டு. நெக்ஸ்ட் வந்து ஹெட்ஃபோனை சொல்கிறாங்க அவுட்புட்னு. ஸோ இந்த ஹெட்ஃபோன் ஏன் அவுட்புட்னு சொல்கிறாங்க? ஸோ அதுலேயும் அது மூலயமா நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், பேசுகிறோம். ஓகேவா? அது மூலயமா நம்ம கேட்டுக்கிறோம். இதெல்லாம் வந்து அவுட்புட்னு சொல்கிறாங்க. இதுதான். நெக்ஸ்ட் பாருங்கள் பிளாட்டர். இட் இஸ் yet another output device similar to printer which uses different colored pens to draw pictures. It is mainly used by engineers, architecture and map makers to draw building plans, machines designs and large scale maps. ஓகேவா? ஸோ இந்த பிளாட்டர் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர் பென்ஸை யூஸ் பண்ணி இதை பிரிண்டர், இது ஒன் ஆஃப் த பிரிண்டர் தான். டிஃப்ரெண்ட் கலர் பென்ஸை யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுவாங்க. மெயினாக இதை யார் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்ட். அப்புறம் வந்து இதை எதுக்காக யூஸ் பண்ணாங்க, இன்ஜினியர் ஆர்கிடெக்சர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பில்டிங் கட்டுறோம்ல அதுக்கான ஒரு பிளான் போடுவாங்க, அதை ட்ரா பண்ணி வரைவாங்க. ஸோ அந்த இதுக்காக. அப்புறம் மிஷின்ஸ் டிசைன் பண்ணுறதுக்கு. ஸோ ஒவ்வொரு பைப்பும் ஒரு கலர். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஒரு மிஷினை டிசைன் பண்ணுறாங்க, ஒரு டீசல் பைப் ஒரு பக்கம் இருக்கும், ஏர் பைப் ஒரு பக்கம் வரும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரே கலர்லேயே வரைஞ்சி கன்ஃபியூஸ் ஆகாமல் டிஃப்ரெண்ட் கலர் பென்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் கலர்னால் அது வந்து டீசல், அது வந்து ஆயில், இன்ஜின் ஆயில். அப்புறம் இன்ஜின் ஆயில் தனியாக கொடுக்குறோன்னா அது ஒரு பிளாக் கலர். ஓகேவா? ஸோ யார் கம்ப்ரஸ் பண்ணுறாங்க அதுக்கு வந்து ஒரு க்ரீன் கலர். ஸோ அவுட்புட் அதில் மிஷினை ரன் பண்ணி அதுலேருந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அந்த அவுட்புட் வந்து ஒரு கலர் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு கலர்லாம் நமக்கு வந்து மென்ஷன் பண்ணி காட்டுவாங்க. அதுக்காக டிஃப்ரெண்ட் கலர் பென்ஸை வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் லார்ஜ் ஸ்கேல் மேப்ஸ், பெரிய டிசைன் மேப்லாம் டிசைன் பண்ணுறாங்க. இப்போ வேர்ல்டு மேப் டிசைன் பண்ணுறோம் அப்படி இல்லைன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குது, அது என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டியூஷனோட மேப் இருக்கும்.
ஸோ இந்தந்த செக்டார் இந்தந்த சைடில் வந்து இந்தந்த பில்டிங்ஸ் இருக்குது, இங்கே அகாடமிக் பிளாக் இருக்குது, இங்கே வந்து ஆஃபீஸ் இருக்குது, இங்கே வந்து இந்த டிபார்ட்மெண்ட் பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் இங்கே இருக்குது, வேறு டிபார்ட்மெண்ட் அங்கே இருக்குது, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் வேறு இடத்துல இருக்குது, மேனேஜ்மெண்ட் வேறு இடத்துல, இந்த மாதிரி ஒவ்வொரு கலர்லையும் போட்டு என்ன பண்ணுவாங்க, ட்ரா பண்ணி நமக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் மென்ஷன் பண்ணி காட்டியிருப்பாங்க, லார்ஜ் ஸ்கேல் மேப்ஸ். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்காக வந்து இந்த பிளாட்டரை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. நெக்ஸ்ட் இப்போ என்ன சொன்னேன், பிரைலி எம்பேசர் சொன்னேன். ஓகேவா. இது பார்த்தீங்கன்னா பிரிண்ட்ஸ் கண்டென்ட்ஸ் இன் விச் இஸ் எ ஸ்பெஷலைஸ்டு ஃபார்மட் ஆஃப் எ ஸ்கிரிப்ட் ஃபார் விஷுவல் இம்பேர்டு பர்சன்ஸ். ஓகே, விஷுவல் இம்பேர்ட் பர்சன்ஸ். ஸோ இதை பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாமல் இருப்பாங்களே, கண்ணே தெரியாமல் இருக்கிறோம், அவங்களுக்காக இதை வந்து இப்போ இந்த பிரிண்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ பிளைண்டாக இருக்கிறவங்களுக்கு செக்யூர்ஸ் ஸ்பெஷல் சவுண்ட் ப்ரூஃப் கம்பைன்ட் கேபினட்ஸ் அஸ் தே ஆர் குவைட் நாய்ஸி வென் இன் யூஸ். ஓகேவா. ஸோ இதில் இது என்னது, இதுக்கு என்ன தேவைன்னா வச்சிங்கன்னா ஸ்பெஷல் சவுண்ட் இருக்கும். ஓகேவா. இந்த கேபினெட் வந்து பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும்போது சவுண்டோடு தான் பிரிண்ட் ஆகும், அவ்வளோவாலாம் இருக்காது. ஓகேவா. ஸோ சவுண்டோட பிரிண்ட் ஆகும். ஸோ விஷுவலி வந்து எப்படி சொல்கிறது, பிளைண்டாக இருக்காங்களே, ஓகேவா, விஷுவலி சேலஞ்சு பர்சன்ஸ் இருக்காங்களா, இவங்க இது எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்ட் ஆகி இருக்கிறத டச் பண்ணி அப்படியே மேலே வந்து அந்த பேப்பர் மேலே அப்படியே டச் பண்ணி லெட்டரை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க வந்து அந்த லெட்டரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஓகேவா. இந்த லெட்டர்ஸ் தான் இங்கே இருக்குன்னு அதை படித்து அவங்களால என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த அவுட்புட் டிவைஸ். இதுதான் உங்களுடைய ஃபஸ்ட் லெசன். ஸோ உங்களோட ஃபஸ்ட் லெசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் டிவைசஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மானிட்டர்ஸ். ஸோ இந்த மானிட்டர்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது, சிஆர்டி மானிட்டர்ஸ், எல்சிடி மானிட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு பிரிண்டர். இந்த பிரிண்டரில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர், இன்ஜெக்ட் பிரிண்டர், நெக்ஸ்ட்டு லேசர் பிரிண்டர். அப்புறம் ஸ்பீக்கர் வந்து அவுட்புட் டிவைஸ், அப்புறம் ஹெட்ஃபோன் அவுட்புட் டிவைஸ். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பிளாட்டர் பார்த்தோம், அடுத்து பிரைலி எம்பேசர் பார்த்தோம். ஓகேவா. ஸோ இதுதான் உங்களுடைய அவுட்புட் டிவைஸ். உங்கள் ஃபஸ்ட் லெசன் இதோட ஓவர். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், we will wind up the class. Thank you.